ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம வானதி பேசுகிற எல்லாத்தையும் நிலா வந்து கேட்டுறாங்க. கேட்ட உடனே ரொம்பவே கோவப்படுறாங்க. தனக்காக சோழன் என்னெல்லாம் பண்ணியிருக்காரோ அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல உங்கள் அண்ணி இது எல்லார்கிட்டேயும் ஃபேக் கல்யாணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, சொல்ல முடியாத அளவுக்கும் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க கழுத்தில் அந்த தாலின்னு ஒன்று இருக்கா, எதுவுமே இல்லையே, அவங்க இப்படி இந்த வீட்டு மருமகள் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம நிலா இருந்துட்டு நேராக சோழன்கிட்ட போயிட்டு அந்த தாலியை கழட்டி கொடுத்தல எங்கே வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னாச்சுங்க, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க, ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா, மறுபடியும் அந்த ராகவ் ஏதாவது ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் கரெக்டாக பதில் சொல்லுங்கள், எங்கே அந்த தாலி, போய் அந்த தாலியை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியும் வானத்தையும் வந்து நிற்கிறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை வந்து நிலா கிட்ட கொடுக்குறாங்க. நிலா இருந்துட்டு இந்த தாலியை மறுபடி இனிமேல் என் கழுத்தில் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சோழன் இருந்துட்டு, என்னங்க சொல்கிறீங்க, இது வேண்டான்னு நீங்கள் தானே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, இப்போ என்னடனா கழுத்தில் போட சொல்கிறீங்க, டிவோர்ஸும் கேன்சல் ஆக போகுது, நான் போய் டிவோர்ஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு வர போகிறேன், நீங்கள் இந்த தாலியை என் கழுத்தில் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே சோழன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வானதி பாண்டியெல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரமும் முடிச்சிருக்காங்க.